ஹாய் ஹலோ வணக்கம். இந்த முறை நம்ம சேனல் நாம பார்க்க போறது ஒரு திரை விமர்சனம். டக் லைஃப். சமீபத்துல மிகப்பெரிய பேசுபொருளான டக் லைஃப் திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி பெரிய பரபரப்பா ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துடைய குரூ அப்படின்னு பார்த்தா டெக்னீஷியன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, டைரக்ஷன் டைரக்டர் மணிரத்னம், திரைக்கதை டைரக்டர் மணிரத்னம், கமல்ஹாசன். ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், ஜோர்ஜ் ஜார்ஜ், நாசர், இப்படி ஒரு பறந்துபட்ட ஆர்டிஸ்ட் டீமோடவும் டெக்னீஷியன் டீமோடவும் இந்த படம் வந்திருக்கு. படத்துடைய இசையையும் பாடல்களையும் ஏஆர் ரகுமான் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, கதையுடைய ஒன்லைன் அப்படின்னா, ஒரு கிரீடம் 4 தலைகள். அந்த கிரீடத்தை அடைகிறதுக்கு ஏற்படக்கூடிய பகடைகள்ல யார் யார் தலை உள்ளது அப்படிங்கிறத கதை. கதையா பார்க்கிறப்ப பார்த்தோம்னா, ஒரு நிலநுலகமான வாழ்க்கை வாழ்ற கமல்ஹாசன், அவருடைய அண்ணன் நாசர், கமலுக்கு கீழே இருக்கிற சிம்பு, ஜோர்ஜ் ஜார்ஜ், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நிலநுலக தாவாவாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன கதையில பலகீனமான விஷயம்னா, அவங்க யாரை எதிர்த்து சண்டை போடுறாங்க, என்ன அவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறத பத்தின டீடைல் ஸ்கிரீன் பிளேல மிஸ்ஸிங். அதனால அவங்க அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரி படங்கள்ல எதிரி வேற ஒரு இடத்துல இருப்பான். அந்த எதிரியை ஆரம்பத்திலேயே பெருசா ஒரு பில்டப்ல அந்த எதிரியை கொண்டுடுறாங்க. கதை அப்படின்னு பாக்குறப்போ கமல் நாசரும் டெல்லியில தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமலுக்கு வலது கை இடது கையா சிம்புவும் ஜோர்ஜ் ஜார்ஜும் இருக்காங்க. நாசருக்கு எதிரணியா இருக்கிற கூடிய அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையனும் நாசருடைய பொண்ணும் காதலிக்கிறாங்க. அந்த காதல்ல அந்த பொண்ணு கர்ப்பமாயி அவ தன்னுடைய காதலை ஏத்துக்கன்னு சொல்லி அவ ஏதோ சாதாரண ஒரு வாழைப்பழத்தோட தூக்கிறதுக்கு போயிடலாம். அது தான் வாழ்க்கையில தோத்து போனதை நினைச்சு நாசருடைய பெண் சூசைட் பண்ணிக்கிறார். அங்க இருந்து ஒரு பழிவாங்கும் படலம் ஸ்டார்ட் ஆகி, அந்த பழிவாங்கும் படலத்துல இந்த பக்கம் ஒருத்தரையும் அந்த பக்கம் ஒருத்தரையும் போடுவதற்கான யுத்தம் நடந்துகிட்டு இருக்கையில ஒரு முறை கமல் கார்ல போறப்ப எதிரியோட கேங்ஸ்டர்ஸ் கமலை சுத்தி வளைச்சு போட ட்ரை பண்றாங்க. அப்படி போட ட்ரை பண்ணல அந்த இடத்துல சிம்பு மிஸ்ஸிங். அப்படி சிம்பு மிஸ் ஆனப்ப சிம்பு எங்க போனா அப்படின்னு சொல்லி கமல் யோசிக்க ஆரம்பிச்சு, கமலுக்கு சிம்பு மேல ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தோட தொடர்ச்சியா யார் யாரை போட்டுக்கொள்ள பிளான் பண்ணாங்க, அதுல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா படத்துடைய கதை. இந்த சிம்பிளான பழிவாங்கிற திரைக்கதையில பல்வேறு விஷயங்கள், சுவாரஸ்யங்கள் எனக்கு பிடிச்சிருந்தாலும் ஆடியன்ஸ் ஏனோ இந்த படத்தோட ஒரு வகையில கனெக்ட் ஆக முடியல. இந்த படம் எனக்கு எப்படி நான் ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு குவாண்டின் டொரண்டினோ, அப்புறம் மார்டின் ஸ்கார்சியஸ், பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலோ, ஜான் வூ போன்ற டைரக்டர்களோட ஹாலிவுட் படங்களை நம்ம பாக்குறப்ப அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம தமிழ் டெக்னீஷியன், தமிழ் ஆர்டிஸ்டோட நாம எடுக்கிறப்போ அவங்களுக்கு அந்த படம் ஏன் புரியல அல்லது பிடிக்கலன்னு தெரியல. ஒருவேளை டைரக்டர் ஆடியன்ஸோட அந்த படத்தை கனெக்ட் பண்ண மறந்துட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா, மணி சார் அந்த படத்துக்கு நியாயமா என்ன உழைக்கணுமோ அதை உழைச்சிருக்காரு. என்னன்னா, சில இடங்கள்ல கதையை சொல்லணுன்ற அவசியம் இல்ல, ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறாரு. ஆனா ஆடியன்ஸ்க்கு அது புரியல, அது பிடிக்கல. கிட்டத்தட்ட படம் நாயகன் படத்துடைய ஒரு 37 வருடங்களுக்கு பிறகு வந்தாலும் ஒரு செகண்ட் பார்ட் மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தான் இருக்கு. அந்த படத்துல எப்படி ஒரு போலீஸ் ஆபீசருடைய மரணத்துக்கு பிறகு அந்த போலீஸ் ஆபீசருடைய புத்தி சுவாதீனம் இல்லாத பையன் கமலுடைய மேற்பார்வையிலேயே வளர்ந்து ஒரு கட்டத்துல கமலை போடுறதுக்கு அவன் ஆயத்தமாகறோம். அந்த மாதிரி கமல் எதேச்சையா நடந்த ஒரு விபத்துல குமரவேலை கொல்ல குமரவேலுடைய பையனான சிம்பு கமலோட வளர்றாரு. அப்படி வளர்ந்த சிம்புவுக்கு தன்னுடைய அப்பாவுடைய மரணத்துக்கு காரண கமல் தான் தெரிய வர்ற அந்த எமோஷன்லாம் பார்க்கல கிட்டத்தட்ட இது ஒரு நாயகனோட செகண்ட் பார்ட் மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி அசோக் செல்வனுடைய போலீஸ் விசாரணை, போலீஸ் அந்த ஃபாலோ பண்ற விஷயம் எல்லாம் பார்த்தா நாயகன்ல வர 40 கேரக்டர் தான் இங்க படத்துல அசோக் செல்வன் மாதிரி ஒரு ஃபாலோ எல்லாம் இருக்குது. இப்படி எவ்வளவு ஃபாலோ இருந்தாலும் நாயகன் படத்துல இருந்த அந்த உயிர்ப்பும் அந்த ஒரு எமோஷனும் அந்த ஒரு கனெக்டிவிட்டியும் என்னமோ தெரியல டக் லைஃப்ல மிஸ் ஆயிருக்கு. 37 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற அந்த கிராண்டியர் எல்லாமே படத்துல சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆனாலும் ஆடியன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல நாயகன் படத்தை
பார்த்து ஸ்லாகிச்ச அந்த ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆனதா உணர்றத நம்மளால உணர முடியும். நமக்கு இந்த படம் பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, ஆடியன்ஸுக்கு இந்த படம், ஏன்னா இஸ் அ கன்சியூமர். அவன் அந்த படத்தை வந்து காசு கொடுத்து படம் பார்க்க வரையில அந்த படம் அவனுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை தரும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் வந்து அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாலேயோ ஜெர்மன்லயோ பிரான்ஸ்லயோ ரிலீஸ் ஆகல. அந்த படத்தை நாம அங்க பாக்குறப்ப இது நிச்சயமா வந்து அந்த தேசத்துக்கான படம் மாதிரியே, அந்த தேசத்துல ஒரு தொழில்நுட்ப கலைஞரும் அந்த தேசத்துல வந்து ஒரு நடிகரும் நடித்தா எப்படி நடிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸலன்சியா, அதாவது எப்படின்னா கமல் சார் நல்லா நடிச்சிருக்காரு, ராசர் நல்லா நடிச்சிருக்காரு, திரிசா நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்றது எல்லாமே எப்படின்னா டான் பாஸ்கோல படிக்கிற பையன் வந்து சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்கிறது மாதிரியான விஷயத்துக்கு சம்பந்தம் தான். சோ அதனால எல்லாரும் எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் பிளஸ் ரீரிகார்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸ்ரீகர் பிரசாத்தோட எடிட்டிங்கும் அதே மாதிரிதான். ஆர்ட் டைரக்ஷன் படத்தோட எல்லாம் ஒரு பர்ஃபெக்டான பிலிமா இருந்தாலும் படம் ஏதோ ஒரு வகையில வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகல. எனக்கா இந்த படத்தை நீங்க வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல போய் பார்க்கிறப்பதான் இந்த படத்தோட கிராண்ட் விஷுவல் என்னன்றது தெரிய வரும். இந்த படம் நிச்சயமா தமிழ் சினிமாவில வந்து ஒரு புது முயற்சின்னு தான் சொல்லணும். பழைய கதையாவே இருந்தாலும் அதை மணிரத்னம் ரொம்ப அழகான ட்ரீட்ல வந்து புதுசா ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த புதுசா ட்ரை பண்ண விஷயம் ஒருவேளை ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகலைங்கிறதுனால இந்த படத்தை வந்து நாம புறந்தள்ள முடியாது. சோ கட்டாயம் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல பார்க்கல அதனுடைய விஷுவல் ட்ரீட் வந்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். எப்பொழுதும் போல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நாம மறுபடியும் ஒருவர் சந்திப்போம். எப்பொழுதும் போல் நன்றிகளும் நவரத்தனும் நவபாரதி. நன்றி, வணக்கம்.